தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பங்கேற்கக்கூடிய கூட்டங்கள்ல டிவிகே உடைய கொடி பறக்குது அப்படின்னு பாக்குறோம். நம்ம எடப்பாடி சொல்றாரு, அவங்க தன்னிச்சையாக எங்களுடைய கூட்டத்துல கலந்துக்கிறாங்க, எங்களுடைய தொண்டர்கள் ஒன்னும் கொடி பிடிக்கல, அந்த தொண்டர்கள் கொடி பிடிக்கிறாங்க, நாங்க என்ன சொல்ல முடியும்? ஆமா, அவங்களுடைய தொண்டர்கள் தான் பிடிக்கிறாங்க அப்படின்றது அவங்களே பேசியிருக்கிறாங்க. அந்த பதிவெல்லாம் வந்துருச்சு. தாவேக தொண்டர்கள் தான் சொல்றாங்க ஒன்னா ஒன்னும் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா விஜய் கட்சியிலிருந்து மறுக்கவே இல்லையா, அப்படி போவாதீங்கன்னு சொல்லவே இல்லையா? ஒருவேளை அவங்க விருப்பறாங்களா விஜய் கட்சி? ஆமா, தொணைதான். தனியா இருந்ததுன்னா எதுக்கு பஞ்சாயத்து ஆயிடும்? நம்மளுக்காக இவங்கெல்லாம் பேசுறதோடு தான் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு மைலேஜ் கிடைச்சது. நம்ம சும்மா இருந்தோம், எல்லாரும் பேசுனதுனால தான் மைலேஜ் கிடைச்சது. அதனால கூட்டணி அப்படின்றது தான் நல்லது, வெற்றிக்கும் நல்லது, அரசியலுக்கும் நல்லது, பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கலாம். என்டிஏவில் விஜய் வருவார். விஜய் அண்ணா திராவிட முன்னேற்றத்தோட கூட்டணி, அதிமுக அவங்களோட கூட்டணி, அதை பத்தி கவலை இல்லை. இந்த ஆட்சியை நகற்றணும், ஸ்டாலின் ஆட்சி அகற்றணும் தான் இவரும் சொல்றாரு. ஸ்டாலின் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னு எடப்பாடி சொல்றாரு. ஸ்டாலின் ஆட்சியை முதல்ல நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நயனார் நாகேந்திரனும் அமித்ஷா வரைக்கும் சொல்றாங்க. அப்ப 3 பேரும் ஒன்னத்தை தானே சொல்றாங்க. இலக்கு முக்கிய மக்களே, இலக்கை நோக்கி செல்வோம், ஒன்றாக செல்வோம், அப்பொழுதுதான் வீழ்த்த முடியும் அப்படின்னு ஒன்னா கூடிக்க வேண்டியதுதான். இந்த ஃபார்முலாலாம் வகுக்க தெரியாதா விஜய்க்கு? அரசியல் எதிரி யாரு, கொள்கை எதிரி யாரு, இன்டர்நேஷனல் எதிரி யாரு அப்படின்னு வகுத்து தெரிஞ்ச விஜய்க்கு இதெல்லாம் தெரியாதா? இல்ல அவர் கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியாதா? அது அவங்க பண்ணிடுறாங்க. ஆனா முதல் எலெக்ஷன்லயே டிவிகே இப்படி கூட்டணி போனாங்கன்னா அது எப்படி சார்? அது அடுத்தடுத்த எலெக்ஷன்ல அவங்க நம்பிக்கை வருமா மக்கள் மீது? அவங்க நம்பிக்கை வைப்பாங்களா மக்கள் அவங்க மீது? அவர் விஜய் ஒரு எஜெண்டா பாலிடிக்ஸ் தானங்க பண்றாரு. அவரு நாகப்பட்டினத்துல பேசும்போது என்ன சொன்னாரு? ஏதோ ஒரு குற்றச்சாட்டு ஒன்று சொல்லிட்டு டக்குன்னு சொல்றாரு, சரி சரி அது நம்ம எஜெண்டா இல்ல சொன்னாரா? அந்த வார்த்தை விஜய் வாயிலிருந்து வருதுன்னம்னா விஜய்க்கு எஜெண்டா என்னன்னு தெரியுமா? நல்லா கவனிங்க பிரபு. எஜெண்டா அப்படின்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோட வெளிப்படுத்தாத, அந்த நோக்கத்தை வெளிப்படுத்தாத செயல்படுறது இதானே. இந்த வார்த்தையை அவங்க கிட்ட தான் வந்துச்சு. ஏன்னா யூ ஆர் ஒர்க்கிங் வித் அன் எஜெண்டா. எஜெண்டான்றது என்னன்னா, இங்க திமுக அரசின் மீது வெறுப்புணர்வை ஏற்படுத்துவது. இது ஒண்ணும் இல்லை, இது ஊழல், இவங்க எதுவுமே பண்ணல, அதையே ரிப்பீட்டடா சொல்ல வேண்டியது. பண்ணாங்களா மக்களே? இல்லை. ஹாஸ்பிட்டல்ல யாராவது இருந்தாங்களா மக்களே? இல்லை. இப்படி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வர்றது, இதையே தமிழ்நாடு ஃபுல்லா சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அவ்வளவுதான். ஏன்னா எடப்பாடி சொல்லி அந்த குற்றச்சாட்டு, ஸ்டாலினுக்கு எதிராக எடப்பாடி சொல்ற குற்றச்சாட்டு எடுபடாது. ஆனா விஜய் சொன்ன எடுப்படும். ஏன்னா இளைஞர்கள் இருக்காங்க, அந்த இளைஞர்கள் பத்தில எடுபட்டுச்சு அப்படின்னா போதும், திமுகவுக்கு விடற வாக்கையும் தடுத்துடலாம், இளைஞருடைய வாக்கை இவர் அதிகமாக பெறலாம். அதுக்கப்புறம் இவிஎம் வச்சு பார்த்துக்கலாம், இவரு கூட இருந்த வாக்கை நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அது வேற கதை. இப்ப கூட்டணிக்கு கட்டாயம் போவார் இவர். கட்டாயம் போனா அது திமுக வீழ்த்திடும்ல. அவருக்கு என்ன இருக்குது? திமுக வீழ்ச்சி. திமுக மக்கள் இருக்கிறாங்கல்ல, மக்கள் எல்லாத்தையும் பார்ப்பாங்கல்ல. இவர் கொள்கை எதிரின்னு சொன்னாரு, பாசிசம்னு சொன்னாரு, பாயாசம்லாம் சொன்னாரு, கடைசியில் போட்டு ஒரு ஜோதியை கலந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு யார் போடுவா ஓட்டு? அது திமுகவுக்கு ஒன்றும் சிந்தனை மாற்றம் ஏற்படல. நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய முடிவுக்கு எதிராக சாதகமாகவும் பாதகமாகவும் முடிவு எடுப்பாங்கல்ல. ஆமா, பாதிக்கப்படுற மக்கள் முடிவு எடுக்கட்டும். இது ஒன்றும் பெரிய அலைன்ஸா வராது, என்டி அலைன்ஸ் இல்ல. அப்படி இல்ல, விஜயனுடைய அரசியல் அடிபட்டு போயிடும். அவருக்கு கெயின். அது அண்ணா திமுக இருக்கிற இடத்துலதான் விஜய் வரணும். ஓகே, விஜய் போயிட்டு அவங்களுக்கு இது பண்ணிட்டு 30 சீட்டு வாங்கிட்டு அவர் கண்டெஸ்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. 30 சீட்டு பிளஸ் தொகை சின்னதா ஒரு பொட்டலாம் அடிச்சு கொடுத்தாங்கன்னு வச்சு விஜய் காசு கேட்பாரு. அதான் சொன்னாரு ஒரு திண்டுக்கல் சீனிவாசன், நேற்று கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. விஜய் தான் சொன்னாரு. ஆமா, விஜய் தான் சொன்னாரு. நேற்று கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு எங்களோட பேசுறோம் கேட்டாரு. அவனு சொன்னாரு விக்ரவாணி இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. ஐயா நீங்க ஏதாவது ஆர்ஸ் கிட்டே பேசிட்டு இருக்கிறீங்களா? ஹார்ஸ் நான் தான் ஹியரிங் ஃப்ரம் தி ஹார்சஸ் மவுத்னு சொல்லுவாங்கல்ல இங்கிலீஷ்ல ஒரு இது, அதுதான் சொல்றேன் நான். அப்போ நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா 26 எலெக்ஷனுக்கு அப்புறம் டிவிகே இல்ல. எப்படி இருக்க முடியாது? அதுக்கான கிரவுண்ட் போயிடுச்சு இல்ல. இவர் ஒரு மாற்று அங்க போதும். எங்க விக்ரவாண்டியில மாற்று நம்மளை நோக்கி நம்ம கொள்கை எல்லாம் நம்ம ஐயா சொல்றது அரசியல் பயிரங்கத்துல நமது கொள்கையை ஏற்றுக்கொண்டு நம்மோடு நிற்பவர்களை நாம் அரவணைப்போம். அது நாங்கள் அரசியல் பயிரங்கத்தை சொல்றேன். இவர் விக்ரவாண்டி மாநாட்டில் சொல்றாரு. நம்ம தானங்க எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி கொடுத்தோம். அதனால அவர் சொன்னாரு. அப்புறம் என்னாச்சு? அது ஒரு பிரச்சனை ஆச்சு. அப்புறம் என்னாச்சு? அப்பவே நெகோசியேட் பண்றாங்க. இந்தாண்ட
திமுக ஊழல் கட்சின்னா அண்ணா திமுக என்ன கட்சி? கரை தான் வேற, கல்லாலாம் ஒண்ணுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். என்ன வந்துட்டு ஜான் என்ன தெரியுமா சொல்லி மிரட்டினாரு, நம்மளே மிரட்டவ முடியும்? இப்படிலாம் சொன்னீங்கன்னா தாவேக்காக உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒன்று அறிக்கை படி சொல்லுவேன், கூட்டுங்க அப்படின்னு. எப்போ? டிசம்பர்லயே. நவம்பர் 17ஆம் தேதியிலேருந்து கூட்டணி விஷயம் ஆரம்பிச்சு பெரியசா போச்சு. ஒரே ஒரு விஷயத்த தான் சொன்னேன், அதிமுகவோடு தாவேக்கா போனா தட் இஸ் சூசைடல் அப்படின்னு, அது தற்கொலைக்கு ஒப்பானது, முடிஞ்சு போச்சு அப்படின்னா. அப்போ அப்பல இருந்தே இந்த எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஆமா, அதான் விஜய் சொல்றாரு அவங்களோட கூட்டணி சேர்த்துக்கிட்டு. ஆனா இவரை முதலமைச்சரா அவங்க ஏத்துக்குவாங்களா? நான் அது விஜய் கிட்ட கேட்டேன், அது எப்படிங்க அது? அவங்க ஒரு கட்சி நடத்துறது, நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சீங்க, நீங்க வந்துட்டு எடப்பாடியை முதல்வர் ஆகிறதுக்கு கட்சி ஆரம்பிச்சீங்க இல்ல. அப்ப அவங்க எப்படி உங்களை வந்துட்டு முதல்வர் ஒத்துக்குவாங்கன்னு அந்த செகண்ட் ஆப்ஷனுக்காக தான் நம்ம ஆட்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. இதான் சொன்னேன் நான் 30ஆம் தேதி கொடுத்த இன்டர்வியூல, அதான் சொன்னேன். என்னது இது? அதுக்கப்புறமா நான் இருந்தேன் முட்டு கொடுத்துக்கிட்டு, எப்படியாச்சும் கொண்டாந்துடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் தான் ஆர்எஸ்எஸ் காரன், லாட்ரிக்காரன் இதெல்லாம் சேர்த்துட்ட உடனே சார் தான் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதரவு நிலை தான் நம்ம இருந்தோம். ஆனா நம்ம திமுக வந்து டேமேஜ் பண்றாரு விஜய் அப்படின்றது நீங்க சொல்றீங்க. ஆனா இல்ல, திமுகவை டேமேஜ் பண்ணல, திமுகவை மக்கள் மத்தியில் டிஸ்கரெக்ட் பண்றது. there is a big difference. damaging is something different. டிஸ்கிரெடிட் அப்படின்றது என்னன்னா, உங்களை பத்தி நான் நீங்க பொண்ணு பார்க்க போற இடத்துல உங்களை பத்தி நான் தப்பா சொல்லிட்டு தான் டிஸ்கிரெடிட். டேமேஜ் பண்றது வேற, ஒரு ரகசியமான ஒரு வேலை. ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப இதுவா தெரியும். நீங்க நம்பிக்கை தான் எல்லாத்தினுடைய அடிப்படையுமே. இப்ப திமுக மேல இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் தான் ஸ்டாலின் கொடுற ஓட்டு. அந்த ஆட்சியின் மீதான ட்ரஸ்ட், இவங்க செஞ்ச இதனால பண்ண பெனிஃபிட், அதை இவர் டிஸ்கிரெடிட் பண்றாரு. அது எடப்பாடி சொன்னா எடுத்துக்க மாட்டாங்க, இவர் சொன்னா எடுப்படும். அதான் அந்த ஃபார்முலாவே, இவரை கொண்டு வந்ததனுடைய ஃபார்முலான்றது அதான். இப்போ டிவிகேவுடைய தலைவர்கள்லாம் தலைமறைவா இருக்காங்க, புஷி ஆனந்த் அவங்களாம். இப்போ டிவிகேவுக்கு திமுக ஒரு நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா அவங்களாம் கைது பண்ணலாம்ல? 2 வாரமா 2.5 வாரமா இல்ல, திமுக வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, முதல்ல அவங்க எல்லாம் எப்படி யாரெல்லாம் தொடர்பு கொள்றாங்க வச்சுக்கிறாங்க அப்படின்றத அவங்க பாக்குறதுக்காக காத்துட்டு இருந்திருக்கலாம். இவ்வளவு தூரம் விட்டுட்டு கிவிங் லாங் ரோப்ன்றாங்களா, அந்த மாதிரி ஒண்ணுத்தான் விசாரிக்கட்டும். முதல்ல அவங்கள விசாரிச்சாங்க. யாரு? 2 பேர், மதியழகனையும் இன்னொருத்தரையும் விசாரிச்சாங்க. விசாரிச்சுட்டு அடுத்த கட்டமா அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய உண்மையை வச்சுக்கிட்டு அடுத்த ஆளு பிடிக்கிறாங்க. இப்படியே ஒரு ஸ்டெப்பா இது கடைசியா விஜய் தொடரலான்றது அவங்களுடைய எண்ணம். இப்போ இவர் தலைமறைவா இருக்காங்க இவங்க 2 பேரும், நிர்மல் குமாரும் புஷி ஆனந்தும். அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சாங்கன்னா ஒன்றும் இதெல்லாம் பண்ண போறது இல்லை. பண்ணாங்கனாலே எப்படி ஆர்கனைஸ் பண்ணி எதுக்காக நடந்துச்சு, என்ன நடந்துச்சுனாலே அவங்களுக்கு போயிடும். அடுத்தபடியா அதை வச்சுக்கிட்டு, நிர்மல் குமாரதையை வச்சுக்கிட்டு அடுத்த கட்டமா அடுத்த ஆளை பிடிப்பாங்க. இவரு நம்ம ஆதவ அர்ஜுனா கூப்பிட்டுட்டு எப்படி அந்த கூட்டம் வந்துச்சு என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அந்த உள்நோக்கத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. இல்லையா, இவ்வளவு பெரியா இவ்வளவு கேமரா வந்துச்சு, அதெல்லாம் இவர் தானே ஏற்பாடு, 62 இது கேமரா எப்படி வந்துச்சு, எதுக்கு நீங்க பண்ணீங்க, என்ன நோக்கம் உங்களுக்கு, ஏன்னா அங்க அந்த மாதிரி ஆகல இங்க அந்த மாதிரி ஆகல, கரூர்ல மட்டும் நீங்க ஏன் பண்ணீங்க, கரூர்ல நீங்க வந்துட்டு அப்படி காட்டுறதுக்கான உள்நோக்கம் உங்களுக்கு என்ன இருக்குது, திடீர்னு நீங்க பண்ணீங்க, டிசம்பர்ல வைக்கிறது பண்ணீங்க என்ன அப்படின்றதெல்லாம் விசாரிச்சாட்டணும் அப்படின்னோம்னா அப்புறம் விஜய் ஜனநாயகன் எல்லாம் உள்ள வந்துடலாம். அப்புறம் விஜய் மேல கடைசியா கையை வச்சா அது கரெக்டா வரும். இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்ல அது வந்துருச்சு. கைது பண்ணாம இருக்காங்கல்ல? இல்ல, முதல்ல இவங்களோட விசாரணை நடத்தி தான் அதை பண்ண முடியும். பெருமளை பண்ணா நம்மளுக்கு டேமேஜ் ஆயிடுமோ அப்படின்ற தயக்கம் அவருக்கு. நான் சொன்னது என்ன அப்படின்னா, காவல்துறை போட்டிருக்கக்கூடிய அந்த எஃப்ஐஆர்ல என்ன இருக்குன்னா, விஜய் இவ்வளவு தூரம் தாமதமா ஒரு கூட்டத்துக்கு வந்ததுதான் இந்த பாதிப்பு, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்துக்கே காரணம் அப்படின்ட்டு அதுல எஃப்ஐஆர்ல இருக்கு. நம்ம கேட்டது என்னன்னா, அப்ப எஃப்ஐஆர்ல போட்டீங்கல்ல, அப்போ விசாரணைக்கு உட்படுத்துங்க, அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லல, விசாரணைக்கு உட்படுத்துங்கன்னு சொன்னோம். ஆனா செய்யல தமிழக காவல்துறை, தமிழக அரசு செய்யல. தமிழக அரசும் டிவிகே பார்த்து லைட்டா பயப்படுறாங்களோ, கை வச்சா ஏதாவது பிரச்சனை ஆகும், நாளைக்கு நமக்கு டேமேஜ் ஆகும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களா? பிரபு, மொத்த விஷயமும் பாலிடிக்ஸ் தான். மக்களுடைய கருத்து இதை எப்படி ஆல்டர் பண்ணும். இவரை கைது பண்ணி அதன் மூலம் ஒரு 4 பேர் அங்கங்க தீ குடிச்சாங்கன்னா
அதுக்காக ஒரு எமோஷனுக்கு போயிடுது இல்ல. புரியுது. அப்ப அந்த எமோஷன் இதுதான் வந்துட்டு ஆனா ஸ்டாலின் குற்றச்சாட்டப்பட்டவரை நம்ம வெளியே வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. தலைமுறை முடியாது. அதனால பவர்ஃபுல்லா இருக்கிறவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க டக்குன்னு. இல்ல ஒரு தனி மனிதர் பவர்ஃபுல்லா இல்ல நான் விசாரணைக்கு உட்படுத்தலான்றேன். தனி மனிதனா அரசா அப்படின்றது இல்ல. ஒரு கட்சியினுடைய தலைவன் ஒரு அரசு. ஓகே, யார் பவர்ஃபுல் இதுல கூட? அரசு இல்ல பவர்ஃபுல் அப்படின்றது இல்ல. ஓகே, இதனால என்ன விதமான விளைவு எனக்கு ஏற்படும்? இப்ப காவல்துறை விஜயை கைது பண்ணணும். என்ன சொல்லிச்சு சென்னை உயர்நீதிமன்றம்? வழக்க மறுபடியும் போடுங்க. ஏன்னா இப்படி எஃப்ஐஆர் இப்படி இருக்குல்ல, இவர் தாமதமா வந்ததுதான் காரணம் அப்படின்றது. அப்ப அவரை இன்க்ளூட் பண்ணுங்க முதல்ல வழக்குல. A1 அவர் போட்டு A2 போட்டு மற்றபடி அப்படி கொண்டு வாங்க அப்படின்றது தான் நீதிமன்றம் சொன்னதும் கூட. இஃப் ஐ எம் ரைட். ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படி வேணாம், கீழே இருந்து விசாரிச்சுக்கிட்டே போவோம். விஜய் 7 மணி நேரம் தாமதமா வந்ததுக்கு மதியழகன் காரணம் இல்லை. மதியழகன் கேட்ட இடத்த கொடுத்தாச்சு. அடுத்தபடியாக யாரும் புசி ஆனது. அப்புறம் இந்த நிர்மல்குமார். எதனால இந்த மாதிரி பண்ணீங்க? 8:45 நீங்க கொடுத்தீங்களே, ஏன் 8:45 ஃபிளைட் ஏறினேன்? யாருடைய முடிவு இது? அவரும் சொல்றாரு நாங்க கிடையாது. அப்ப யார் எடுத்த முடிவு? இதெல்லாம் அவர் எடுத்த முடிவு தான் விஜய். அப்புறம் ஏன் அவர் அது 2:45 வந்து பேசுறாரு? 34 பேர் வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். பாதிக்கப்பட்டவங்க தானே, கேஸ் போடலாம்ல அது மேல. அங்க ஒரு கேஸ் ரெஜிஸ்டர்டு, அவ்வளவுதான். அடுத்தபடியா இப்படியே வந்துட்டு இதுல சம்பந்தப்பட்டவங்க எதுக்காக இதை பண்ணாங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டதுக்கு அப்புறம் அவங்க விஜயை வந்துட்டு கூப்பிட்டு விசாரிச்சு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணலாம். விசாரணைக்கு வரவழைச்சு அப்படி ஈடி பண்ணதோ அதே மாதிரி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனா விரைவில் இந்த அரெஸ்ட் அப்படின்ற ஒரு இது நடக்குமான்றது டவுட் தான். இதுக்கு மேல டவுட் தான். ஆமா, சிபிஐ கொடுத்துறீங்க விசாரணையை, சிபிஐ கிட்ட விசாரணை கொடுத்துறீங்க. ஓகே, அந்த அறிக்கை வந்தா நடக்கும். அறிக்கை எப்போ வர்றது? அவ்வளவுதான். அப்ப இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிடுவாரு விஜய். ஆமா, இன்னொரு வீடியோ போட்டு பிரச்சாரம் வந்துட்டு பார்த்தீர்களா தோழர்களே அப்படின்னு அவர் சொல்ல போறாரு. நம்ம பக்கம் நியாயம் இப்போ ஆரம்பிச்சிட்டார்ல அவர் ஆது அர்ஜுனா. அவ்வளவுதான். நிறைய விஷயங்களை மூடு பக்கத்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி.